இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. ஆனா தப்பு பண்ற எல்லாருக்குமே நாம தப்பு தான் பண்றோம்னு தெளிவா தெரிஞ்சிருக்கோம். தப்பு தான் பண்றோம்னே தெரியாம சில விஷயங்களை நாம தப்பா பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு விஷயத்தை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆடியோ வீடியோ ஹப். நான் உங்கள் சரா. வாழைப்பழம் சாப்பிட்றதுல என்னடா குத்தம் கண்டுபிடிச்ச? என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இது என்னடா மதுரைக்காரனுக்கு வந்த சோதனைன்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லா புரியுது. இந்த வீடியோவும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஐயா ஐயா ஐயா, விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம கல்யாணத்துக்கு தேங்காய் புடுங்கறதுக்காக தோப்புக்கு போயிருந்தீங்க. அங்க நம்ம பெருமாள் மக இருக்கால, பெருமாள் மக. அப்ப காவக்கார பெருமாள் மக இங்க ஓட்டீங்களா? அந்த பிள்ளை என்ன பண்ணிருக்காயா? நான் இங்க இருந்து நேர தோப்பு போனல, போன இடத்துல என்னையா வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு ரோட்ல போறதை பத்தி நான் இங்க எங்கேயுமே பேச போறதில்ல. அது தனிப்பட்ட நபருடைய ஒழுக்கம் சார்ந்தது. அதை பத்தி இங்க எந்த கிளாஸும் நான் எடுக்க போறதில்ல. ஆனா நம்ம வாழைப்பழத்தை எப்படி உரிச்சு சாப்பிடுறோன்றத பத்தி தான் நான் இங்க பேச போறேன். வாழைப்பழத்தை எல்லாருமே காம்புல இருந்து உருவி தான் சாப்பிடுவாங்க. அது ஒழுங்கா உரியாம இஷ்டத்துக்கு உறிஞ்சு போய் அங்கேயும் எங்கேயும் நாரோடு வந்து சேர்ந்திருக்கும். இந்த குரங்கு எல்லாம் பாருங்க, அது எவ்வளவு தெளிவா சாப்பிடுதுன்னு. அடிப்பக்கத்துல இருந்து லேயர் லேயரா பிரிச்சு எடுத்து தான் சாப்பிடும். ஆனா நம்ம மனுஷ குட்டிங்களுக்கு தான் அதை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியறதே இல்லை. இதுக்கப்புறம் அது இந்த வாழைப்பழத்தை பின்பக்கமா உரிச்சு எடுத்து எந்த நாரும் இல்லாம தெளிவா சாப்பிடுவீங்கன்னு நம்புறேன். இது போன்ற நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரா.